ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 21 மே 2024ஓட மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், எதெல்லாம் டாப் லூசர்ஸ், அந்த டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 27 பாயிண்ட் ரேலி ஆகிருந்துச்சு. நிஃப்டி ஓப்பன் ஆகிறப்பவே பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சுது, ஏறக்குறைய 100 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் நல்ல ரேலி கொடுத்துச்சு. ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 125 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அந்தளவுக்கு நல்லாவே ரேலி ஆச்சுது. பட் ஸ்டில் ப்ரீவியஸ் டே க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு 27 பாயிண்ட்டுகளில் தான் க்ளோஸ் ஆச்சுது. ஸோ நிஃப்டி மேலே போகிறதுக்காகவும் அதே மாதிரி ஆல் டைம் ஹையை மறுபடியும் பிரேக் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹிண்டால்கோ ஒரு 33 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. ஹிண்டால்கோ தான் பார்த்திங்கன்னா டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட்டு இருக்குது. 5% மேலே ரேலி ஆகிருக்குது. ஹிண்டால்கோ எதனால் இந்த அளவுக்கு ரேலியை கொடுக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அலுமினியத்தோட ப்ரைஸஸ் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நல்லாவே ஏறிட்டுருக்குது. லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா அலுமினியத்தோட ப்ரைஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஃபெப்ரவரியில் $2,100 இருந்தது ஒரு டன்னு. இப்போ $2,500 ட்ரேட் ஆகிட்டுருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ரைஸ் ஹைக் இருக்கிறதுனால ஹிண்டால்கோ ரேலியாக இருக்குது. ஏன்னா அவங்க அலுமினியம் ப்ரொடியூசராக இருக்கிறாங்க. அப்புறம் கோல் இண்டியா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட் ரேலி ஆகி டாப் கெய்னர்ஸில் செகண்ட் இருக்குது. கோல் இண்டியா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25% அவங்களோட கோல் ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 147 மெட்ரிக் டன்னாக இருக்குது கோலோட இருப்பு. ஸோ கோல் மினிஸ்ட்ரி இந்த அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்தியாவோட கோல் ஸ்டாக் 25% இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது கோல் இண்டியாவுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸாக பார்க்கப்படுது. அதனால் இது 20 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. அப்புறம் டாடா ஸ்டீல் பார்த்திங்கன்னா ஒரு 6 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. அவங்க யூகே பேஸ்டு ஒரு கம்பெனி கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. நேஷ்னல் கிரிட் பிஎல்சி அப்படிங்கிற அந்த கம்பெனி கூட ஒரு அக்ரிமெண்ட் அவங்க இங்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் டாடா ஸ்டீல் ஒரு ரேலியை கொடுத்துச்சு. அப்புறம் மாருதி பார்த்தோம் அப்படின்னா டாப் லூசர்ஸில் தேர்ட் இருக்குது. இது ஒரு 126 பாயிண்ட்ஸ் விழுந்துருந்துச்சு மாருதி. ப்ராஃபிட் புக்கிங்கில் விழ ஆரம்பித்த மாருதி இன்னும் விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு மாருதி ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே காம்படிஷனை சந்திச்சிட்ருக்குது. டாடா மோட்டார்ஸும் அப்புறம் மஹிந்திராவும் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்பவே டஃப் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட வெஹிக்கிள்ஸ் மாருதியோட வெஹிக்கிள் சேல்ஸை ரொம்பவே ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு இப்போதைக்கு இருக்குது ரீசெண்ட் டேஸில். ஸோ அதனால் மாருதி சுசுகி ரொம்பவே ப்ரெஷரில் இருக்குது. ஸோ எப்போல்லாம் அது ரேலி ஆகுதோ கொஞ்சமாக ப்ராஃபிட் புக்கிங்னால அது விழ ஆரம்பிச்சிருது. அப்புறம் ஹீரோ மோட்டோகார்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 56 பாயிண்ட் விழுந்திருக்குது. அது 52 வீக் ஹையில் இருந்துச்சு. ப்ராஃபிட் புக்கிங்கில் கொஞ்சமாக விழுந்துட்டுருக்குது. நெஸ்லே பார்த்திங்கன்னா ஒரு 43 பாயிண்ட் விழுந்து டாப் லூசர்ஸில் ஃபஸ்ட் இருக்குது. ஸோ நெஸ்லே ரீசெண்டாக ஒரு சின்ன ஹைக் காட்டுச்சு, ஒரு சின்ன ரேலி இருந்துச்சு. அது எதனால்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ராயல்ட்டி அமௌண்ட்டை அவங்களோட பேரண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய ராயல்ட்டி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணதாக இருந்துச்சு. அப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரிக்வெஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல ரேலி கொடுத்து ஒரு 4% மேலே இன்க்ரீஸ் ஆச்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங்கில் மறுபடியும் விழ ஆரம்பிச்சிருச்சு. நெஸ்லே ஏற்கனவே வேறு சில பிரச்சனைகள்னால விழுந்துட்டு இருந்துச்சு. ஸோ குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய அவங்களோட ஒரு ஃபுட் ப்ராடக்டில் நிறைய சுகர் இருந்துச்சு அப்படின்னு சொன்ன ரீசன்னால் அது பயங்கரமாக சரிவை சந்திச்சிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அந்தளவுக்கு நாங்கள் சேர்க்கலை அப்படிங்கிற மாதிரி அவங்க விளக்கம்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த பிரச்சனைலாம் ஓஞ்சி கொஞ்சமாக அது ரெக்கவரி ஆகி மேலே போய்ட்டு இருந்தப்போ இந்த நியூஸ் கொஞ்சம் நல்ல ரெக்கவரி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங்கில் மறுபடியும் விழுந்துட்டுருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.